வெல்கம் டு ஆஷ் மியூசிக் 1158. இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் பேர் தான் டைனமோன்ஸ் வேர்ல்ட் பார்ட் 9. இப்போ நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 8 வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு வந்து நிறைய வியூஸ் கூட போவே இல்லை, அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்கேரிக்கின் கூட தான் நான் வந்து பேட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை தான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். வந்து உடனே ஈஸியாக நான் ஃபால் குன்ஃபு வச்சு ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம். நிறைய நம்மளுக்கு காயின்ஸும் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து அடுத்த கேப்டன் பேட்டில் முடிக்கணும். ஒரு கேப்டன் பேட்டில் நம்ம வந்து ரொம்பவங்க 71 பாஸஸை முடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம இப்போ தான் கேப்டன் பேட்டில் பண்ணுறதுக்காக ஒரு கிடைக்கும் போது ஃப்ரெடிக் இவன் வந்து பிங்க் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு குயினுக்கு வந்து தரணுமா, அதனால் நம்ம 10 இங்கே ட்ரெஷர் கேவில் இருக்கக்கூடிய 10 இங்கே இருக்க 10 கேப்டன் கூட நம்ம வந்து பேட்டில் பண்ணணுமா. அப்போ பேட்டில் பண்ணுறப்ப ஒன்று நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்குமா. அது வந்து இவன் வந்து ஒரு பூங்கொத்து மாதிரி அப்படியே மாற்றி தந்துடுவானா. அது வந்து அழகாக அப்படியே நைஸாக அப்படியே தந்துடுவானா. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இதுதான் அது. அங்கே வந்து ரிவார்ட்ஸுன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த 1 சிம்பிள் காட்டிருக்குல்ல, அதுதான் அந்த அவன் சொன்னது. நம்ம வந்து அந்த பூக்களை வந்து நம்ம 10 கேப்டன் பேட்டில்ஸை முடித்தா 10 கிடைக்கும். அதை தான் அவன் அப்படி மாற்றி கொடுத்துருவான். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கேப்டன் இப்போ தான் முடிக்க போகிறோம். இப்போ வந்து பிளிட்ஸில் கூட நம்ம பேட்டில் பண்ணோம். ஆனால் நம்மளுடைய டைனமோன்ஸ் நம்ம ஹீல் பண்ணவே இல்லை. அதனால் ஆல்ரெடி ஹீலாக இருக்க டைனமோன்ஸை தான் எடுத்துக்கணும். முக்கியமாக ஆர்மண்ட் ரில்லோ தான், அதுக்கு தான் அதிகமாக ஹெச்பி குறைஞ்சிருக்கு. அதனால் ஆக்வான் எரிக்ஸ், கோல்டன் எரிக்ஸ், எரேசியான் வேலையை எடுத்துப்போம். ஏன்னா இது ஒரு சின்ன பேட்டில் தான் இருக்க போகுது, அவ்வளோ பெருசாக இருக்க போகிறது இல்லை. ஏதோ சொன்ன மாதிரியே பெருசாக இல்லை. அதனால நம்ம இப்போ கோல்டன் எரிக்ஸ் வச்சுப்போம். ரொம்ப பவர்ஃபுல். கோல்டன் பிளாஸ்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ராக் ஷீல்டு போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இருக்க போகிறதில்ல. நான் ஷாக் வேவ் யூஸ் பண்ணுறேன், ஆனால் இவ்வளோ கம்மியாக தான் அதுக்கு குறையுது, யானே தெரியல. கிரிட்டிக்கல் ஹிட்டு கூட அதுக்கு இன்னும் போகல. கிரிட்டிக்கல் ஹிட் கோல்டன் பைட் யூஸ் பண்ணுவோம். இப்போ டிஃபென்ஸு நம்ம குறைச்சிட்டோம். தேவையில்லாமல் இதுக்கு தான் டிஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எய்மிங் குறைஞ்சிருச்சு. முக்கியமாக ஆனால் கம்மியாக தான் ஹெச்பி குறைஞ்சிருக்கு. நம்ம இப்போ அதுக்கு ரொம்பவும் அதிகமாக எதிரியான வாட்டர் ஆக்வான் எரிக்ஸ் எடுத்துப்போம். இதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தான் நான் ஆக்வான் எரிக்ஸே எடுத்தேன். இப்போ நம்ம டென்டக்கிள் கிரிப் யூஸ் பண்ணுவோம். ஃபயர் ஒர்க்ஸ் இப்போ வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. பார்ட் 10 வேணால் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம